வணக்கம். இந்த வீடியோவில் பட்டய சட்டம் 1813 பற்றி பார்க்கலாம் வாங்கப்பா. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்து இப்பட்டய சட்டம் வெளியிடப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக வர்த்தகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தேயிலை வணிகம் மற்றும் சீனாவுடனான வணிகம் தடை செய்யப்படவில்லை. இச்சட்டம் ஆண்டிற்கு 1 லட்சம் இந்திய கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கியது. கிறிஸ்துவ அமைப்புகள் மதத்தினை பரப்புவதற்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள் நுழைவதற்கும் அனுமதி வழங்கியது. இது 1793 பட்டய சட்டத்தில் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் சமய பிரச்சாரமோ மத மாற்றமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே 1813 பட்டய சட்டத்தில் அதற்கான அனுமதியை வழங்குறாங்க. ஆங்கில நாட்டு வியாபாரிகளும் மத போதகர்களும் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு இந்தியாவில் வசிக்க அனுமதிக்கப்பட்டன. கம்பெனியின் இந்திய வருமானத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என விதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. கம்பெனியின் இராணுவ செலவிற்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டன. அரசு பணி இராணுவ பணிகளுக்காக பயிற்சி நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. அதனை மேற்பார்வை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இப்பட்டய சட்டத்தில் தான்ப்பா 1 லட்ச ரூபா கல்விக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அரசு பணி இராணுவ பணிக்கு பயிற்சி நிறுவனங்கள் நிறுவியிருப்பாங்க.